வணக்கம். நம்ம இன்றைய அரசியல் நிகழ்வுகள், அதாவது நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி ஃபாரின் போயிருக்காங்க. இதில் புதுசாக சினி ஆக்டர் லாரன்ஸ் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்டிருக்காரு. அதாவது அவர் நான் அரசியலுக்கு வரலாம்னு இருக்கேன், நீங்கள் கருத்து சொன்னால் நான் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியலுக்கு வர்றதுக்கு ஒரு 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 ஆர்வமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் அவர் தாவேக்கால ஜாயின் பண்ண போகிறாரா, அண்ணாமலையுடைய புதிய இயக்கத்தில் ஜாயின் பண்ண போகிறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோம்னா அவர் தாவேக்கால ஜாயின் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. அதாவது ஒரு தாவேக்கா பற்றி ஒரு பேட்டி கேட்டாங்க. சார், தற்கூரினா என்ன, தற்கூரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, தற்கூரி கிடையாது, தாவேக்காவினுடைய அம்புக்குறி. அதாவது நடக்க முடியாததை நடத்துபவர்கள், அசைக்க முடியாததை அசைப்பவர்கள், டக்குன்னு உட்காந்துட்டாங்க பாரு அப்படின்னு சொன்னாங்க. தாவேக்கா ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்டால் நல்லா இருக்கு, பொறாமையால் விமர்சிக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது திருச்சி கிழக்கில் போட்டியிட்டு லாரன்ஸ் விரும்புகிற மாதிரி அரசியல் வட்டாரங்கள்லாம் மக்கள் சொல்லுதாங்க. அதாவது தாவேக்காவை என்ன செய்யுது, அதுக்காக தாவேக்காவை குளிர வைக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. முதல்வர் விஜய் என்ன சொல்லுதாரு, இப்போ லாரன்ஸ் திடீர்னு எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆனோம்னா இது நல்லா இருக்காது, ஏற்கனவே உழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதனால் லாரன்ஸ் வரட்டும், ஆனால் உடனே எம்எல்ஏவாவோ உடனே மினிஸ்டர் போஸ்ட்டுக்கோ ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல்கள் சொல்லுதாங்க. அடுத்தது இதில் இது என்ன பிரச்சனைனா, ஒரு பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தெரு நாய்களுக்கு கூட அது விரும்பும் உணவை கொடுக்க வேண்டும், பிரியாணியா பிஸ்கட்டு அப்படின்னு கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக ஒரு கருத்தை வெளியிட்டுட்டாரு. இப்போ திமுக என்ன சொல்லுது, மக்களை தெரு நாயுடனும் ஒப்பிடுவதா, அரசின் திட்டங்களை பிரியாணிக்கு ஒப்பிடுவதா, மக்களை அவமானப்படுத்துகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுதாங்க. அதாவது தமிழ்நாட்டு மக்களை தெருநாயிடம் ஒப்பிடுதா, தாவேக்காவை குளிர வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு அவங்க என்ன செய்தாங்க, தாவேக்காவுக்கு ஓட்டு போட்ட மக்களை என்ன செய்தாங்க, மோசமாக கிரிட்டிசைஸ் பண்ணுதாங்க, அது மாதிரி சொல்லுதாங்க. சினி ஆக்டர் சேரன், அதாவது டைரக்டர் ஆக்டர், அவர் ஒரு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் என்ன கொடுத்துருக்காருன்னா, லாரன்ஸுக்கு ஒரு லெட்டர் மாதிரி எழுதியிருக்காரு. எவ்வளவு அறிவுபூர்வமான விளக்கம் லாரன்ஸ், உங்கள் சித்தாந்தத்தில் மக்களை நீங்கள் தெரு நாயாக சித்தரிப்பதையும் பிஸ்கட்டுக்கும் பிரியாணிக்கும் போட்டு மக்களை குறைக்க விடாமல் பார்த்து கொள்ளணும் என்ற ஒரு வாக்காளரின் உணர்வை கேவலப்படுத்தும் உங்கள் பேச்சை வன்மையாக கண்டிக்கின்றேன். மக்களின் எதிர்ப்பு குரலுக்கு ஏதாவது போட்டு வாயை மூட வேண்டும் என நீங்கள் சொல்வதில் உங்கள் அரசியல் பயணம் எதை நோக்கி செல்கிறது என புரிந்துவிட்டது. இதுவரை உங்களில் இருந்ததாக கருதப்படும் மனிதாபிமானத்தின் மீது சந்தேகம் கொள்ள செய்கிறது உங்கள் பேச்சு. ஆனால் உங்களுக்கு இந்த மக்கள் ஓட்டு போடுவார்கள், கவலை வேண்டாம். இப்படிக்கு பிஸ்கட்டுக்கும் பிரியாணிக்கும் கையேந்தி நிற்காத மக்களில் ஒருவன் அப்படின்னு ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. திமுக தன்னுடைய எதிர்க்கட்சி பணியை சிறப்புடன் செயல்படுவதற்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஜென்ஸ் இளைஞர்களை வச்சுக்கிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதாவது இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கில் நம்மளுடைய பிரச்சாரத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இளைஞர்களை வச்சு ஒரு மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்காங்க. தாவேக்கா என்ன எப்படி ஆட்சி பண்ணுதாங்க, அவங்களுடைய குறைகள் என்ன அப்படிங்கிறதுக்காக அதை ஒரு உன்னிப்பாக அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா திமுக ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படும். ஏடிஎம்கே என்ன இருக்குது, ஏடிஎம்கேவும் அவங்களும் ஆக்டிவாக இருக்காங்க. ஏடிஎம்கேக்குள்ளேயே பிரச்சனை. சண்முகம் பழைய மினிஸ்டர் சண்முகத்துக்கும், அதாவது முன்னாள் மினிஸ்டர் சண்முகத்துக்கும் முன்னாள் முதல்வர் நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கும் உங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி ஓடிக்கிட்டே இருக்குது. பொது சபையை கூட்டணும், அதை கூட்டணும், இதை கூட்டணும், அப்படி இப்படின்னு அதிலேயே ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டு இருக்குது. முதல்ல அவங்க பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கே அவங்களுக்கு பெரும்பாடாக இருக்குது. தாவேக்கா ஆட்சி போய்கிட்டு இருக்குது. சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது. இந்த இபி பிரச்சனை, கரண்ட் போயிடுது, அப்படி இப்படிங்கிற பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது. அதை அவங்க சீர்படுத்துறதுக்காக முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில இடத்துல சின்ன சின்ன தவறுகள் நடக்குது. அது அப்படி தாவேக்கா அப்படி போய்கிட்டே இருக்குது. தமிழக பாரத ஜனதா கட்சி கூட்டத்தை போட்டு ஏன் நம்ம தோந்து போயிட்டோம் அப்படின்னு ஒரு மீட்டிங்கை போட்டாங்க. நம்ம அண்ணாமலையை பற்றி எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு வாய்மொழியாக ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க. இப்போ நம்ம அண்ணாமலையுடைய புதிய இயக்கம் நிறைய உறுப்பினர்களை சேர்ந்துக்கிட்டு வேகமாக போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஊருக்கும் போய் அவங்க உறுப்பினர்கள் சேர்க்கையை அவங்க பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
இப்படி இதில் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, நட்பு ரீதியாக நாங்கள் வந்து என்டிஏலேருந்து வெளியில் வந்துருந்தோம், ஆனால் நாங்கள் எல்லாத்தோடும் நட்பாக இருப்போம் அப்படிங்காங்க. நம்ம எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்ன நடக்குன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.